மேடை கச்சேரியில ரொம்ப நேரம் நின்னா மூட்டு வலி பயங்கரமா இருக்கு. அந்த நேரத்துல என்ன காப்பாத்துற ஒரே ஒரு ஆயில் பச்சை இலை ஆர்த்தோ ஆயில் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க பச்சை இலை ஆர்த்தோ ஆயில். எல்லாருக்கும் வணக்கம். ரெண்டு பேரும் நிறைய பேசிட்டாங்க. நம்ம ரசிகர்களா ராஜா சார் மியூசிக்கை கேட்டு வளரும்போது என்னெல்லாம் நமக்கு தோணுமோ அதெல்லாம் அவங்க சொல்லிட்டாங்க. எனக்கு வந்து ராஜா சார் மியூசிக் பற்றி எப்போ கேட்டாலும் வந்து நான் ஒன்று தான் சொல்லுவேன். அது வந்து எங்கள் அம்மாவுடைய அன்பு மாதிரி. இட்ஸ் அ கான்ஸ்டன்ட், இட் நெவர் சேஞ்சஸ். நமக்கு வாழ்க்கையில் நிறைய என்னென்னவோ மாற்றங்கள் வந்தாலும் அவர் மியூசிக் நமக்குள்ளே ஏற்படுத்துகிற அந்த உணர்வு வந்து எப்போதும் அப்படியே தான் இருந்திருக்கு. ராஜா சாரோட பழகிறதும் ஒர்க் பண்ணுறதும் வந்து இது அவர் சொன்னதுக்காக சொல்கிறேன், நான் ரங்கராஜ் சொன்னதுக்காக சொல்கிறேன். அவ்வளோ இலகுவா, அவ்வளோ எளிமையாக, எந்த விதமான கான்ஃப்ளிக்டோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸோ அல்லது கன்ஃபியூஷன்ஸோ இல்லாமல் நீட்டாக ஸ்மூத்தாக அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஃப்ரெண்ட்லின்ற டேர்ம் நான் ஏன் யூஸ் பண்ணுறேன்னா, ஹீ ட்ரீட்ஸ் மீ ஆஸ் அன் ஈக்குவல். ஒரு டைரக்டரை அவர் அப்படிதான் பார்க்குறாரு. அவர் முதல் படத்துக்கு மியூசிக் பண்ணும்போது எனக்கு 1 வயசு. ஸோ ஆனால் என்னோட அவர் பேசும்போது படம் பார்த்துட்டு என்கிட்ட சொன்னார், நான் சஜஷன்ஸ் சொல்லலாமா அப்படின்னு கேட்டார். அவர் அது என்கிட்ட அப்படி கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. சார் சொல்லலாம் சார் அப்படின்னு கொஞ்ச நேரம் ஒரு 2-3 லைன்ஸ் பேசினார். பேசிட்டு நான் கரெக்டாக சொல்கிறேன்னா am I in the right track அப்படின்னு கேட்டார். எஸ் சார் கரெக்டாக இருக்கு சார், கண்டினியூ பண்ணட்டுமா அப்படின்னாரு. எஸ் சார் அப்படின்னு அதுக்கப்புறம் தான் சொன்னார். சொல்லிட்டு ஆஸ் அ மியூசிக் டைரக்டர் இது எனக்கு தோணுது, உனக்கு என்ன ஃபீல் பண்ணுறியோ நீ அதை பண்ணு அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த அளவுக்கு என்னை வந்து ஒரு அந்த ஸ்பேஸில் வச்சு தான் வந்து அவர் ஒர்க் பண்ணுவார். இப்போ நான் வந்து மனுஷின்னு ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறேன், கோபி நயினாருடைய செகண்ட் ஃபிலிம். அந்த படம் வந்து ராஜா சார், கோபி ரொம்ப ஃபீல் பண்ணார். ராஜா சாரோட மியூசிக் ஒரு போஸ்டர்ல அவரோட பேர் கூட என் பேரும் இருக்கிறது வந்து எனக்கு அவ்வளோ பெரிய பெருமையா இருக்கும் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நான் சாரை கேட்டேன், சார் இப்படி ஒரு படம் பண்றேன் சார், பண்றீங்களா அப்படின்னு. பண்ணலாம், டைரக்டர் வர சொல்லுங்கன்னாரு. வந்து அப்புறம் பேசினாங்க. அதுல 2-3 இன்ஸ்டன்சஸ் இருந்தது எனக்கு. இத நான் சொல்றது எதுக்குன்னா, ஒரு கம்போசரா அவருடைய ஒர்க் ஒரு வேலை செய்யறாரு, அதுக்கும் அவருடைய பர்சனல் லைக்ஸ் டிஸ்லைக்ஸ் அண்ட் ப்ரிஃபரன்சஸுக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் வச்சுக்கிறாரு அப்படின்றதுக்காக தான். அதுல அதோட எண்டில் ஒரு வசனம் வரும். எனக்கு அது சார் அந்த எண்டில் ஒன்று இருக்கு சார், நீங்க பாருங்க, பார்த்துட்டு சொல்லுங்கன்னு. படம் பார்த்தாரு, எதுவுமே பேசல அதை பத்தி. பிகாஸ் அவருடைய பிலீஃபுக்கு ரைட் ஆப்போசிட்டா ஒரு ஸ்டேட்மெண்ட்ல படம் முடியுது. இப்போ ராஜா சார் மியூசிக் பண்ண எனக்கு என்ன இருக்குன்னா, ஐயோ இது எப்படி சார். அப்புறம் கேட்டேன், சார் இது உங்களுக்கு இது அந்த கடைசியில் வர்றதா அப்படின்னாரு. ஆமா சார், அந்த 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 ஒரு லைன் அப்படின்னா அது பண்ணிடலாம் அப்படின்னாரு. ஒன்றுமே சொல்லலை. அதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஒரு மியூசிக் கம்போஸ் பண்ணி அதை பண்ணாரு. அப்புறம் அதுல ஒரு 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 போலீஸ் ப்ரொசீஜரல் சீன். அது ஒரு சாதாரண ஒரு போலீஸ் ப்ரொசீஜர். அது வாங்க உட்காருங்க, இது பண்ணுங்க அது பண்ணுங்க, அப்படி ஒரு சீனு. அந்த சீனை ராஜா இது அவரோட ஒர்க் பண்ண எல்லாருமே சொல்லியிருக்காங்க, நானும் சொல்லணும்ன்றதால இதை சொல்றேன். அது வந்து ஒரு அவ்வளோ ஒரு ஒரு ஹியூமன் ஸ்டோரியா மாத்துறது இருக்கு இல்லையா. ஒரு அந்த மியூசிக்கினுடைய பவர், அந்த மேஜிக். அப்புறம் ராஜா சார் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணும்போது நம்ம போய் உட்காந்து பக்கத்துல பாக்குறோம், அவர் ஏதோ பண்ணிட்டே இருப்பாரு. இது இப்ப ப்ளே பண்ணி நான் ரெக்கார்ட் பண்ணிட்டே இருப்பேன், அவர் பண்றதெல்லாம் வீடியோல எடுத்துட்டே இருப்பேன். அவர் பண்ற ஈஸ் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும்னா, இது ரொம்ப ஈஸி போல் இருக்கே இது. அவர் உட்காந்து அப்படியே பண்ணுவாரு. இப்ப ப்ளே பண்ணு, அப்படி ஒரு மெஸ்மரைசிங்கா இருக்கும். ஓ இவ்வளவு ஈஸி தானே, நம்ம பண்ண கூட பண்ணிடலாம் போல் இருக்கே அப்படின்ற மாதிரி எஃபர்ட்லெஸ்ஸா ஒரு மியூசிக்க கொண்டு வந்து ஒரு சாதாரண காட்சியை அப்படி மாத்தக்கூடிய ஒரு மெஜிஷியன். மியூசிஷியன்றதோட ஒரு மெஜிஷியன் தான் என்னுடைய பார்வையில, நான் அவரை பக்கத்துல இருந்து பார்த்ததுல. அதே மாதிரி
பல பேர் சொல்லியிருக்கிற அதே விஷயம்தான். இப்போ விடுதலைக்கு வந்து ஒரு ஒரு சாங் அப்படின்னு கேட்டா 2 டியூன் நல்லா இருக்கு, இன்னொன்னு பண்ணலாமா, இன்னொன்னு பண்றாரு, அதுவும் நல்லா ஒரு 5 டியூன் பண்ணிட்டாரு ஒரு சாங்குக்கு. அப்போ ஒரு சாங் இருக்க வேண்டிய இடத்துல 3 சாங் ஆயிருச்சு படத்துல. அந்த மாதிரி என்னை வந்து ஈ- அஹ் அவ்வளோ தனக்கு அவ்வளோ நெருக்கத்துல அலோவ் பண்ணி ஹீஸ் லெட்டிங் மீ see himself, அவரோட பேசுறது, அவரோட எக்ஸ்பீரியன்சஸை ஷேர் பண்ணிக்கிறது, இதெல்லாம் அவ்வளவு என்ரிச்சிங்கா இருக்கு எனக்கு ஆஸ் அ பர்சன். அண்ட் ஆஸ் அ ஃபில்ம் மேக்கர் அவரு அந்த ஒரு ஃபில்மை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, அப்ரோச் பண்றது, அண்ட் வே ஹி ட்ரீட்ஸ் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஃபார் அ ஃபில்ம். ஒரு சீன் பார்த்துட்டே இருந்தாரு, அவரு நோட்ஸ் எழுத ஆரம்பிக்கும் போது சொன்னாரு, அந்த சீன் ரொம்ப நல்லா இருக்கு, அதனால அதை அப்படியே விட்டுருவோம், மியூசிக் வேண்டாம் அப்படி அப்படின்னாரு. இதெல்லாம் வந்து எனக்கு நார்மலா நம்ம இது வரைக்குமான அனுபவம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு, நம்ம இன்னும் நல்லா ஒரு மியூசிக் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப நல்லா இருக்கு, லெட் அஸ் ஸ்டே அவே, லெட் அஸ் கிவ் தி ஸ்பேஸ் ஃபார் சைலன்ஸ் அப்படின்றது, இதெல்லாமே வந்து ரொம்ப ஸ்பெஷலானது. தீஸ் ஆர் ஆல் மை பர்சனல் எக்ஸ்பீரியன்சஸ். அண்ட் ராஜா சாருடைய லைஃபை படமா எடுக்கிறது அப்படின்னும் போது இட்ஸ் அ பிக் டாக்குமெண்டேஷன் ஆஃப் அ நேஷன். இந்த நாட்டினுடைய ஒரு ஒரு அவர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த 40+ இயர்ஸ் பிளஸ் அவர் அந்த பாயிண்ட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியான 40 இயர்ஸ், இவ்வளவு காலங்களையும் ஒரு ஒரு நாட்டினுடைய வரலாற்று பதிவா அவருடைய இசையில நாம கொண்டு வந்து சேர்க்கிறோம். பிகாஸ் ஃபில்ம் மியூசிக் இஸ் ஆர் புக் மார்க்ஸ் ஆஃப் லைஃப். ஒரு பாட்டை கேட்டா ஒரு அனுபவம் வரும். எனக்கு வந்து தேவர் மகன் சாங் கேட்டா, நானும் என் ஃப்ரெண்டும் வந்து ஒரு ராணிப்பேட்டில இருந்து வெள்ளூர், எனக்கு அப்ப ஜாண்டிஸ் வீட்டில் உட்கார வச்சிருந்தாங்க, எங்க அம்மாவுக்கு தெரியாம சைக்கிள் எடுத்துக்கிட்டு போனோம். அங்க இருந்து போய் அந்த படத்தை பார்த்துட்டு திரும்பி வந்தோம். எனக்கு அது ஞாபகம் வரும், தேவர் மகன் சாங். ஸோ என்னோட லைஃப்ல முக்கியமான ஈவெண்ட்ஸ், ஐ மீன் நாட் மை ஓன் லைஃப் பட் எவ்ரிபடிஸ் லைஃப். நமக்கு ஃபில்ம் மியூசிக் வந்து லைஃபை, ஈவெண்ட்ஸை, பர்சனல் ஹிஸ்டரியை மார்க் பண்ற புக் மார்க்ஸா இருக்கிறது வந்து ஃபில்ம் மியூசிக் நமக்கு. அப்போ அந்த மாதிரி இன்னைக்கு இருக்கிற இங்க இருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு விதத்துல அவங்களோட பர்சனல் ஹிஸ்டரியில ராஜா சாரோட மியூசிக் இருக்கு. அவரோட லைஃப் ஒரு ஃபில்மா ஆகுது அப்படின்னும் போது இட் இஸ் ஆர் ஓன் ஃபில்ம்ஸ் ஆல்சோ பீயிங் மேட். இப்போ நான் ரொம்ப விரும்பி கேட்ட ஒரு பாடல், என் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான பாடல், அது உருவானதை அந்த படத்துல நான் பார்க்கும்போது என் வரலாறும் அந்த பாடல் இருக்கு. அதனால வந்து இது தமிழ் மியூசிக், தமிழ் ஃபில்ம் மியூசிக் கேட்டு வளர்ந்த அத்தனை பேருடைய படமாவும் இது இருக்கும். அண்ட் இந்த படத்துல ஏதாவது ஒண்ணு நானும் இதுல ஏதாவது ஒரு விதத்துல கான்ட்ரிபியூட் பண்ணுன்றதுல வந்து ரொம்ப பேஷனட்டா இருக்கேன். ஏதாவது ஒரு விதத்துல பண்ணணும் அப்படின்றதுல ரொம்ப விருப்பமா இருக்கேன். அண்ட் அருண், இட்ஸ் அ பிக் கிஃப்ட் தட் இஸ் பீன் கிவன் டு யூ. ஐ விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் it is going to be yet another challenge for Dhanush. Of course, எந்த சேலஞ்ச் கொடுத்தாலும் அவர் அதை வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா தாண்டி வருவாரு. To be Raja sir, to be in that space and to be the person, it's going to be a big challenge and a treat for all of us. And இந்த படத்துல ராஜா சாருடைய மியூசிக்கை கேட்கறதுக்கு நான் ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருக்கேன். Thank you very much.